சிஎஸ்கே உண்மையாலுமே பிரசாந்த் வீரன், கார்த்திக் சர்மாக்கு 14+ crores கொடுத்து ஏமாந்துட்டாங்களா? உண்மையாலுமே சிஎஸ்கே இவங்க 2 பேருக்குமே 14+ crores கொடுத்து ஸ்கேம் ஆயிட்டாங்களா? இவங்களுக்கு பதிலா வேற பிளேயர்ஸையும் எடுத்துருக்கலாம் சிஎஸ்கே அப்படின்னு சொல்றாங்களே. இவங்க 2 பேருமே சிஎஸ்கேக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா பார்த்துடலாம். அண்ட் கைஸ், எல்லாரும் சொல்ற மாதிரி சிஎஸ்கே உண்மையாலுமே இந்த ஆப்ஷன்ல ஸ்கேம் ஆனது அப்படின்னா ஒரு டெத் போலர் எடுக்காம தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது? சிஎஸ்கே உண்மையாலுமே மிகப்பெரிய தப்பா பண்ணிட்டாங்களா? நேத்தன் எலிஸ் கூட ஒரு டெத் போலர் எடுக்காம. அப்போ சிஎஸ்கே எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அப்போ இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். என்ன கைஸ், இது உண்மையாலுமே சிஎஸ்கே மிகப்பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்களா? நேத்தன் எலிஸ் கூட டெத் போலிங் போடுறதுக்கு ஒரு போலர் எடுத்துன்னு வராம எல்லாரும் சிஎஸ்கே ஓகே. இதுதான் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. எங்கப்பா நேத்தன் எலிஸ் கூட போடுறதுக்கு இன்னொரு டெத் போலர் உங்ககிட்ட இருக்காங்க, யாரை எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னு கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் கைஸ், கம்ப்ளீட்டான வயர்டான கொஸ்டின். சிஎஸ்கே கிட்ட நேத்தன் எலிஸ் விட்டா வேறு எந்த ஒரு டெத் ஓவர் ஃபாஸ்ட் போலருமே இல்லை இப்போ இருக்க டீமில். அப்போ சிஎஸ்கே யாரை வச்சு டெத் ஓவர்ஸை போட போகிறாங்க நேத்தன் எலிஸ் கூட? எஸ், எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு எண்டை நேத்தன் எலிஸ் தாங்கி பிடிச்சிக்குவார். 4 overs கன்னை போட்டு கொடுத்துருவார். அவருடைய 4 overs அன்ஸ்டாப்பபிள் கைஸ். அவர் நல்லா போட்டு ரன்ஸாகவும் கண்ட்ரோல் பண்ணி விக்கெட்ஸுமே தூக்கி கொடுத்துடுவார். பட் இன்னொரு எண்டில் யார் போட போகிறாங்க? யாருமே இல்லை கைஸ். சிஎஸ்கேக்கு ஆப்ஷன்ஸே இல்லை. டெஃபினட்டாக முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு சிஎஸ்கே இன்னும் ஹார்டாக போயிருக்கலாம். ஆல் அவுட் போய் முஸ்தபிசூர் ரஹ்மானை சிஎஸ்கே எடுத்துன்னு வந்தே ஆகணும். அந்த நிலைமையில் சிஎஸ்கே தள்ளப்பட்டாங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் எக்கச்சக்க ஃபாஸ்ட் பாலர்ஸை சிஎஸ்கே விட்டாங்க. ஜாக்கப் டஃபியாக இருக்கட்டும், ஜெரால் கோட்ஸியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு சிஎஸ்கே ஈவன் பிட்டை கூட பண்ணி பார்க்கல. ஸோ சிஎஸ்கே அங்கேயே கோட்டையை விட்டாங்க. அண்ட் ஃபைனலாக முஸ்தபிசூர் எடுக்காமல் இன்னொரு கோட்டையை விட்டாங்க. இப்போ சாய்ஸஸ் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு சாய்ஸுமே இல்லை சிஎஸ்கே கிட்ட. நேத்தன் எலிஸ் அலோனா போடணும். பட் சிஎஸ்கேக்கு இங்கே ஒரு பெரிய ஸ்பார்க் இப்போ பிரைட்டாக தெரிஞ்சிட்டு இருக்கு. யார் அப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரியா, ஜாக் ஃப்ளோக்ஸ் அப்படின்னா யார் இல்லை கீஸ், இந்தியாவை சேர்ந்த நம்ம சிஎஸ்கேல இருக்க அன்ஷுல் கம்போஜ். என்ன ப்ரோ சொல்கிறேன், அன்ஷுல் கம்போஜ் இங்கிலாந்து மேட்ச்சில் பார்த்துருப்பேன் எப்படி போலிங் போட்டார் அப்படின்னு சொல்லி. பேஸ் இல்லை, இதுதான் மெயின் கொஸ்டின். இவரை போய் டெத்தில் போட வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ், அப்போ அவர் அப்படி சொல்லலாம் நீங்கள். பட் சையத் முஸ்தாக் அலியில் பாருங்கள், என்ன நேற்றுக்கு ஃபைனலில் அந்த மாதிரி உதவாங்கினார் அதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ். அந்த ஃபைனல் மேட்சை விட்டுடுங்க, வேறு எல்லா மேட்சஸும் பாருங்கள். அன்ஷுல் கம்போஸ் 3rd ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு சையத் முஸ்தாக் அலியில். அண்ட் டெத் ஓவர்ஸில் எஸ்பெஷலாக செம்மையாக போட்டு கொடுத்துருக்கிறாரு. ஓவர் 20 விக்கெட்ஸ் கைஸ். அண்ட் பேட்டிங்குமே லோவர் ஆர்டரில் வந்து ஹேண்டியாக விளையாடி கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அன்ஷுல் கம்போஸால் ஜஸ்ட் டெத் ஓவர்ஸ் மட்டும் இல்லை, பவர் பிளேயில் போட முடியும், மிடில் ஓவர்ஸில் போட முடியும். அண்ட் அதுவுமே ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி கூட போட முடியும். அண்ட் பவர் பிளேயில் பாலர் சீம் பண்ணி விக்கெட்ஸ் கூட எடுக்க முடியும். ப்ரோ இதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஐபிஎல் அப்படின்னா எஸ் கைஸ். இந்த ஜிடி மேட்ச்சில் டெத் ஓவர்ஸ் போட்டார். அப்போது நல்லா தான் போட்டார், எஃபெக்டிவாக இருந்தார். யார்க்கர்ஸ் நல்லா நெயில் பண்ணுறாரு அன்ஷுல் கம்போஜ். மெயினாக மும்பையிலே பார்த்துருப்போம், நல்லா யார்க்கர்ஸ் நெயில் பண்ண முடியும். டெஃபினட்டாக சிஎஸ்கே கம்போஜை கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணாங்க அப்படின்னா நேத்தன் எலிஸ் ப்ளஸ் அன்ஷுல் கம்போஜ் இந்த போலிங் காம்பினேஷனை டெத் ஓவர்ஸுக்கு சிஎஸ்கேல யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் அன்ஷுல் கம்போஜ் ஓகே, அவர் நல்லா பர்ஃபார்மே பண்ணல டெத் ஓவர்ஸில் அப்படின்னே வச்சுக்கலாம். சில பல மேட்சஸில் நூர் அஹ்மதுமே உங்களால் டெத் ஓவர்ஸில் போட வைக்க முடியும். பிகாஸ் 2025 ஐபிஎல் சீசனில் நூர் அஹ்மத் டெத் ஓவர்ஸில் போலிங் போட்டுருந்தார். அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு சில பல மேட்சஸுமே டெத் ஓவர்ஸில் போலிங் போட்டிருக்காரு நூர் அஹ்மத். நல்லா எஃபெக்டிவாக இருப்பார் டெத் ஓவர்ஸ்லையுமே. பட் அந்த 16th or 17th அந்த ஓவர்ஸில் நீங்கள் வேணும்னா நூர் அஹ்மதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நேத்தன் எலிஸ் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் கேன் கண்டினியூ. இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ் இதுதான் மட்டும்தான் இருக்குது கைஸ். இப்போ சிஎஸ்கேல ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நூர் அஹ்மத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்கே ஏதாச்சும் புதுசாக எடுத்துன்னு வருவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலாக நீங்கள் சொல்லுங்கள் லைக் நேத்தன் எலிஸ் கூட யாரை பேர் பண்ண வச்சு நீங்கள் டெத் போலிங் போன வைக்க போறீங்க அப்படின்னா நான் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் நேத்தன் எலிஸ் வில் பி மை சாய்ஸஸ். சிஎஸ்கே இந்த ஆப்ஷன்லேயே பெரிய ரிஸ்க் எடுத்துருக்குறாங்க. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் இவர் 2 பேருக்குமே 14 crores கொடுத்து இன்கேஸ் இந்த ரிஸ்க் கிளிக் ஆச்சு அப்படின்னா 2026 ட்ராஃபி சிஎஸ்கேக்கு தான். இன்கேஸ் இது கிளிக் ஆகலை அப்படின்னா இது பெரிய பேக் ஃபேர் அடிக்க போகுது சிஎஸ்கேக்கு. திருப்பி போன வருஷம் மாதிரி மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, பிரசாந்த் வீரமே விட்டுடுறாங்க. பிகாஸ் பிரசாந்த் வீரில் போலிங் போட முடியும், பேட்டிங்குமே விளையாடி கொடுக்க முடியும். ஜடேஜாக்கான லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தெரிகிறாரு. அண்ட் மான்ஸ்டர் 6 அடிச்சு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறாரு, போலிங் செம்மையாக போட்டு கொடுக்குறாரு. அண்ட் தென் எக்ஸலன்ட் ஃபீல்டருமே. பட் அப்படியே கார்த்திக் சர்மாவுக்கு வாங்க. கார்த்திக் சர்மாவில் ஜஸ்ட் பேட்டிங் விளையாடி கொடுக்க முடியும். அண்ட் ஒரு கீப்பர் தான் எக்கச்சக்க கீப்பர்ஸ் இருக்கிறாங்க. உருவில் இருக்கிறாரு, சஞ்சு இருக்கிறாரு, தலை வேறு இருக்கிறாரு. ஸோ எதுக்கு கார்த்திக் சர்மா அப்படின்னு எல்லாருடைய கொஸ்டினுமே இருக்குது. கேஸ் உங்களுக்கு நினைக்குதா லைக் சிஎஸ்கே சும்மா கார்த்திக் சர்மாவுக்கு 14+ crores கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி?
பாருங்க அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை 162 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு டொமஸ்டிக்கில். எஸ், மேட்சஸை ஈஸியாக ஃபினிஷ் பண்ணுறாரு. பட் என்ன லாங் இன்னிங்ஸ் விட மாட்டேங்கிறாரு. ப்ரோ, டொமஸ்டிக் லெவல் வேறு அண்ட் ஐபிஎல் லெவல் வேறு. இதுவுமே சிஎஸ்கே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கைஸ்? டெஃபினட்டாக ட்ரையல்ஸ்லேயே சிஎஸ்கே டாப் லெவல் போலர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணி தான் 14+ crores ஒரு கீப்பர் பேட்டருக்கு சிஎஸ்கே கொடுக்குறாங்க. சும்மாங்காட்டி சிஎஸ்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய குவாலிட்டி கார்த்திக் சர்மா கிட்ட பார்க்குறாங்க. பிரசாந்த் வீர் 14+ crores ஒத்துக்கலாம், பிகாஸ் பேட்டிங் bowling ரெண்டும் பண்ணுறாரு. பட் கார்த்திக் சர்மா வெறும் பேட்டிங் மட்டும்தான் சிஎஸ்கேக்கு தேவை. கார்த்திக் சர்மாவுடைய வெறும் ஃபினிஷிங் பேட்டிங்காக சிஎஸ்கே 14+ crores போயிருக்காங்க அப்படின்னா அவருடைய குவாலிட்டிஸ் எங்கே இருக்கோ யோசிச்சு பாருங்க கைஸ். அது ப்ரோ இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கம் போயிருக்கலாம் சிஎஸ்கே அப்படின்னு சொல்ல கைஸ். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கிறாங்க? லியாம் லிவிங்ஸ்டன், வெங்கடேஷ், இந்த 2 பேரை விட்டால் சிஎஸ்கே இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸே இல்லை. அப்படி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போனாலுமே அவங்களாம் வர்த்தா இருப்பாங்களா? பிகாஸ் அவங்களாம் ஃபார்ம்லேயே கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஃபார்ம்லேயே இருக்கிறாங்க. இவங்க இப்போ தூக்கி போட்ட டீமில் கண்டிப்பாக ஃபியூச்சருக்கு செட். இன்கேஸ் இவங்கள ஆயுஷ் மாதிரி, உருவில் படேல் மாதிரி கிளிக் ஆனாங்க அப்படின்னா தடுக்க முடியாது சிஎஸ்கே டீம்லேயே. கைஸ், ப்ரைஸை ஒதுக்கி வைங்க. கார்த்திக் சர்மாவுடைய 14 crores ஒதுக்கி வைங்க. ரெஸ்ட் அவர் என்ன அவருடைய கேமை பாருங்கள், அவருடைய டேலண்ட்டை பாருங்கள். அவருடைய டேலண்ட்டுக்கு தான் அவர் 14 crores போயிருக்காரு, சும்மாங்கட்டி போயிருக்குல்ல. இதை சொல்லுறதெல்லாம் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிடையாது கைஸ். ஒரு ஃபேன் பேஸ் இப்போ தான் 18 இயர்ஸ்க்கு அப்புறமா ட்ராஃபி அடிச்சிருக்காங்க. அந்த ஃபேன் பேஸ் சொல்கிறாங்க பிகாஸ் நம்மளுடைய எங்கள் டீமை பார்த்து இப்போவே பயப்படுறாங்க. ஸோ சிஎஸ்கே போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜியுமே கிளியராக தெரியுது. கார்த்திக் சர்மா தலைக்கு பதிலாக டீமுக்குள்ளே வர போகிறாரு. ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பிரசாந்த் வீர் இருக்க போகிறார். இதுதான் சிஎஸ்கே க்ளீனாக ஸ்ட்ராட்டஜியை பண்ணி போயிருக்காங்க கார்த்திக் சர்மாவுக்கு அண்ட் பிரசாந்த் வீருக்கு. பட் இதோக்கு முன்னாடி சிஎஸ்கே இருந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா கேமரூன் க்ரீனை எடுத்துன்னு வந்தல அப்படின்னா அது சிஎஸ்கே கூட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி போஸ்டெல்லாம் போட்டு கேமரூன் க்ரீன் எடுத்துன்னு வரலாம் அப்படின்னா இருந்தோம் அப்படின்னா. அண்ட் சிஎஸ்கேடைய சிஓ சொல்லியிருந்தார் லைக் கேமரூன் க்ரீன் எங்களுக்கு கடிச்சிடுவார் அப்படின்னு போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கிடைக்கல. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கே பிளான் பி இறக்குனாங்க. ஆல் அவுட் போய் 2 பிளேயரை அடித்து தூக்கின்னு வந்தாங்க. கண்டிப்பாக ஒர்த்தான பை. டெஃபினட்டாக நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான ரிவார்டை 2026 ஐபிஎல்ல பார்க்க போகிறீங்க. 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் 2 பேருமே பர்ஃபார்ம் பண்ண தான் போகிறாங்க. லைக் எப்படி நம்முடைய ஆயுஷ் மாத்திரே ஒரு யங்ஸ்டர் வந்து ஸ்டெப்பின் பண்ணி சக்ஸஸ் எடுத்துன்னு வந்தார் டீமுக்கு, அதே மாதிரி இவங்க 2 பேருமே எடுத்துன்னு வரேன் கைஸ். நான் கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் ஓகே, இன்கேஸ் இவங்களாம் கிளிக் ஆகலைனாலுமே சிஎஸ்கே அதுக்கான தகுந்த பேக்கப்ஸும் எடுத்து வச்சுருங்க. இதுவுமே கிளியராக சொல்லிடுறேன். லைக் பிரசாந்த் வீர் கிளிக் ஆகலை அப்படின்னா ராகுல் சேர் இல்லைனா அக்கீல் ஹுசைன் இந்த 2 பிளேயர் வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் கார்த்திக் சர்மா கிளிக் ஆகலை அப்படின்னா சர்ஃபராஸ் கான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இவங்க வச்சுமே மேனேஜ் பண்ணிப்பாங்க. இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸுமே சிஎஸ்கே கரெக்டாக போட்டு வச்சுருக்காங்க. 2026 ட்ராஃபியெல்லாம் டேஞ்சரில் இல்லை. கண்டிப்பாக இந்த ஸ்குவாட் செம்மையாக இருக்குது. தகுந்த பிளேயர்ஸுக்கு தகுந்த பேக்கப்ஸ் எல்லாத்தையுமே வச்சு சிஎஸ்கே ரெடியாக இருக்காங்க. 2026 ட்ராஃபி யாராலுமே தடுக்க முடியாது. 2026 ட்ராஃபி நம்மளதா கைஸ். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் 2026 ட்ராஃபி நம்மளதா அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். 2026 சிஎஸ்கே அப்படின்னு. ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.